ஸ்ரீமதே ராமானுசாய நமः. ஸ்ரீ வரவரமுனியே நமः. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமः. இன்று மார்கழி மாதம் 18வது நாள். இது திருப்பாய் ஆண்டாளின் 18வது நாள் என்று கூட கூறலாம். இன்றைய பாசுரத்தை நாம் அனுபவிப்போம். உந்து மதகளிற்டன் ஓடாத தோல்வழிய நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங் கமழும் கொழிலை கடுதரவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் பிளினங்கள் கூவினகான் பந்தார் விரலி மைத்துனன் உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைவொலிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்ற இப்பாசுரமானது பாடப்பட்டு ஆண்டாள் பாடுகின்றார். மதஜலத்தை பெருகவிடுகின்ற யானை போல பலமுள்ளவராய் யுத்த பூமியில் பின்வாங்க மாட்டாமல் வலிமையான தோள்களை உடையவரான ஸ்ரீ நந்தகோபருடைய மருமகளே நப்பின்னை என்னும் பேருடையவளே பரிமளம் வீசும்படியான கூந்தலை உடையவளே வாசல் கதவை திறப்பாயாக. கோழிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து தெருவூர பறவை நின்றுருக்கு. ஒரு கோழியாக இருந்தால் பரவாயில்ல, காதில் பல கோழிகள் தெருவில் பறவை நிற்கிறது. அதோட கூவல் சத்தம் கேட்டுருக்கு. மாதவி பந்தல் மேல் அப்படிங்கிறது மாதவி பந்தல்னு குறுக்கத்திப்பூ பந்தல் குறுக்கத்திப்பூ வளர்கிற இடத்துக்கு வந்து ஒரு விசேஷம். மாதவி பந்தல் மேல் குயிலினங்கள்லாம் விட்டு விட்டு அடிக்கடி கூவிண்டே இருக்கு. பல தடவை கூவிக்கொண்டே இருக்கின்றன. கண்ணனை விளையாட்டில் தோற்கடிப்பதற்காக கையில் பந்தை வச்சுருக்கேன் இல்லையா, கையில் மருதாணி பூசிட்டு செம்பஞ்சா குழப்பிட்டு ராந்தங்கள் பொறிஞ்சு கையில் பஞ்சு வச்சுருக்கேன், பந்து வச்சுருக்கேன். அவன் தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதா கையில் உபகரணமான பந்து ஒன்று வச்சுருக்கேன். பந்து வைத்து கொண்டிருப்பவளே, பந்தை வைத்து கொண்டிருக்க விரலை உடையவளை, பந்தார் விரலி பந்தை வைத்து கொண்டிருக்க விரலை உடையவளை, உன் நாதனாகிய கண்ணபிரானுடைய நாமங்களை பாடும்படியாக சீர்மை பொருந்திய வளைகளை உடையவளை, சீர்மை பொருந்திய வலைகளின் ஒலியை ஒலிக்கும்படி செய்து கொண்டு அழகாக நடந்து வந்து உன் சிவந்த தாமரை கையால் மகிழ்ச்சியுடன் கதவை திறப்பாயாக என்று பாசுரத்தின் அர்த்தமானது போகின்றது. முதல் பாட்டில் வந்து இவரை வாயில் காப்பவனை எழுப்பினான். அப்புறம் அவனை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனை எழுப்பியும் அவன் எழுந்திருக்காமையை கண்டு பிரதான பூதஹரியானியர் தம்பின்னை பிராட்டியையும் பின் நந்தகோபனையும் எழுப்புகிறார். இப்பாட்டில் யாராவது பெருமாள் அடையணுன்னாக்க பிரதான புருஷாகார போதையான நப்பின்னை தாயாரை முன்னிட்டு அடைய வேண்டும். இந்த பாட்டில் பெருமாள் கண்ணன் பிரதான பூதை. இந்த பாட்டுக்கு நப்பின்னை தான் தாயாரானவள். ஆகையால் அவளை கொண்டு அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து அவளை எழுப்புறான். நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் அப்படின்ட்டு. அதாவது பெருமாளை அடையிறதுக்கு வந்து புருஷகாரமான போதையான பெரிய பிராட்டியாரின் கடாட்சம் இருக்கணும்னு எல்லாம் சாஸ்திரங்கள். ஆனால் பெரிய பிராட்டி அடைவதற்கு என்ன புருஷாகாரம்? பெரிய பிராட்டி அடைவதற்கு எந்த புருஷாகாரமும் தேவையில்லை. அவளுடைய நிரவதிக கிருப்பையாலேயே நமக்கு அவளை ஆட்கொள்வாள். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவியஸ்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை லக்ஷ்மணனுடன்
கூடிய ராமனுக்கு நமஸ்காரம், ஜனகபுத்திரியான அந்த தேவிக்கும் நமஸ்காரம் என்று திருவடி ராமனை பற்றி, லட்சுமணனை பற்றி, அதற்கு பின் பிராட்டியை பற்றினா போல இவர்களும் முதலில் உம்பர் கோமானை உறங்காது எழுந்திராய் என்று எம்பெருமானையும், செல்வா பலதேவா என்ற பலராமனையும் இப்பாட்டில் நப்பின்னை பிராட்டியும் பற்றுகிறார்கள். இதில் ஒரு பிராட்டியை புருஷகாரமை பற்றினாலே பலம் சித்திக்கும் என்பதும், இல்லாட்டு புருஷகாரத்துக்கு பலன் சித்திக்காது, வேண்டிய பலன் பெருமாட்ட கிடைக்காது என்பது ராமாயண சாஸ்திரங்களில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. காட்டிற்கு கூட வரவேண்டாம்னு லக்ஷ்மணன் தடுத்ததுக்காக சீதையை முன்னிட்டு தாயே நான் யோசனை பண்ணி தான் ராமன்ட்ட சொல்லணும்னு வச்சு லக்ஷ்மணன் வந்தான். லக்ஷ்மணன் அழைத்து கொண்டு வந்தான். அந்த அவன் லக்ஷ்மணனுக்கு ராமனோட வரக்கூடிய பலன் கிட்டியது. அதே போல அபராதத்தின் எல்லையிலே நின்ற காக்காசுரன் என்ன செஞ்சான்? ஊரெல்லாம் வித்தகனே அவனை காக்காசுரன் ராமா என்னை காப்பாற்றுன்னு காலில் விழிச்ச சீதை கால்களுக்கு தான் முதல்ல விழுந்தான். சீதை காக்காசுரனோட தலையை எடுத்து ராமனோட திருவடியில் வச்சா. சீதையின் கெடாட்டு விட்டுருங்க பரவாயில்ல, போயிட்டு போனால் தெரியாமல் செஞ்சு விட்டான்னு சொன்னதுனால சீதையின் கிருபா கடாட்சத்தில் தான் காக்காசுரன் உயிர் பழைச்சான். அதே போல் தன்னுடைய ராவணனோட அழிச்சுன்னு எடுத்து புஷ்ப விபகரிச்சுட்டு போச்ச தன்னோட ஆபரணங்கள்லாம் கிஷ்கிந்தாமலையை தூக்கி போட்டான். இந்த கிருஷ்ணகிந்தாமலையில் அந்த சீதையின் ஆபரணங்கிற கடாட்சம் கிடைச்சதுனால சுக்ரீவனும் ராமனுக்கு நண்பனாகி தான் கிஷ்கிந்த ராஜாதிபதி ஆனான். பிராட்டி ராவணனுக்கு உபதேசித்த நல்ல வார்த்தைகளை கேட்ட ஹனுமான் சீதாமாஸ்திரியே தேஜஸ்வி என்று தேஜஸை அடைந்து தூதோ ராமஸ்ய என்று வாயாலே தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்றான். முதல்ல யாரோட வந்திருக்கேன்னாக்க நான் ராமனின் தூதராக வந்திருக்கேன்னு ஆரம்பித்தவன் சீத்தை ராவணனுக்கு பல அதுவரைக்கு பண்ணதை பார்த்துட்டு இப்பேற்பட்டவளா சீதை, அடே அப்பா இவளைய ராமன் அப்படின்னு நினச்சேன். ராமன் ஒரு பெண்ணுக்காக இப்படி அலையிறானே துக்கப்படுறானேன்ட்டு இந்த சீதையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ராமன் துக்கப்படுற ரொம்ப கம்மியாக படுறான் அப்படின்ட்டு. அப்போ சீதான் ராமனோட சீதை கேட்குற யாருக்கு சொன்னான் ராமதூதன் அப்படின்னு சொன்ன அதே வாயா என்ன சொல்கிறான்? ராமனுக்கு தாசன், தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்று சொன்னான். அதாவது அவளோட கிருபாகடாட்சர் பிராட்டியோட கிருபாகடாட்சர் இல்லைன்னாக்க சூர்பனை பிராட்டி அடிச்சுட்டு ராமனடைய பார்த்தா அவள் அழிஞ்சா. அப்புறம் மாரீச்சன், கும்பகர்ணன், தாடகை, சுபாவு இவளோட புத்தாந்தங்கள்லாம் நம்ம நன்னாவே தெரியும். இப்படி இருக்கச்ச எம்பெருமானாரும் இவர்களை அனுசரித்து ராமானுஜரும் கத்தியத்திரயத்தில் முதலில் சரணாகதி தத்துவம் என்று தாயாரை பற்றினார். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க கத்தியம், அப்புறம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3 கத்தியத்திரங்களை இருந்தார். இவ்வாறு இப்படி இருக்கச்சுன்னா நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு தான் நம்ம அவளை புருஷமாக பற்றி நம்ம பெருமாளை கண்ணனை அடைய வேண்டும் என்று எழுப்புகின்றார்கள். அப்புறம் எப்படின்னா எப்படி பிராட்டிகளோட கடாட்சம் எப்படி வீட்டிருப்பா பிராட்டிகள்னாக்க பரமபதத்தில் திருமகள், மண்மகள், ஆயர், மடமகள் என்று 3 பேரும் வீட்டிருப்பார்கள் பரமபதத்தில். க்ஷீராப்தின்னு பார்க்க போச்ச அங்கே 2 பேர் தான் பெருமாள்கிட்ட இருப்பாள், ஸ்ரீதேவி, பூதேவி. ஏகபக்தன் இவர் தான் அப்படிங்கச்ச ராமாவதாரத்தை பார்க்கச்ச இங்கே சீதா பிராட்டி தான் பெரிய பிராட்டி. இங்கே வராக அவதாரம் எடுத்துட்டு வராக சிவம் சரமசிவம் சொல்லச்ச
வராக அவதாரத்தில் வந்து பூமி பிராட்டியை புருஷகாரனா பற்றி தான் வராகனை அடைய வேண்டும். ராமாயணத்தில் சீதா பிராட்டி முன்னிட்டு தான் ராமனை அடைய வேண்டும். அதாவது ஷீராப்தி வியூகத்தில் வந்து பூமி பிராட்டி ஸ்ரீதேவி பூதேவி இவர்களை முன்னிட்டு அடைய வேண்டும். பரமத்தில் நினைக்கும் பொழுது ஸ்ரீ பூமி நீலாதேவியை முன்னிட்டு தான் சரணடைய வேண்டும். அவர்கள் தான் புருஷகார பூதைகள். இந்த இடத்துல கிருஷ்ணன் தானே அவதரித்து ஆயர்பாடி இருக்கிறதுனால அவனுக்கு நப்பிண்ணை என்கின்ற பூமாதேவியின் அவதாரமாகிய நப்பிண்ணியை முன்னிட்டு நாம் அவளை அடைய வேண்டும் என்று நப்பிண்ணையை பற்றுகின்றார்கள். அதன் பிறகு கேட்கலாம், நந்தகோபன் குமரன் இந்த உந்து மதையிட்டன் ஓடாதோழ்வலையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படிங்கிற வாசல் வரையணும்னாக்க உந்து மதகளிட்டோம்னாக்க வசுதேவனுக்கு இவனுக்கு நந்தகோபனுக்கு கழுவியது ஒரு புறம் மாடாக இருக்கும், குட்டில் பூரா மாடு கண்ணுக்குட்டியாக இருக்கும். இந்த கண்ணுக்குட்டி தான் எதிராக அவன்கிட்ட கதிர் மதங்கள்லாம் எங்கடா இருந்தது அவனை சொல்லச்சு எப்படி சொல்ல முடியும், யானை இருந்ததா அப்படி கேட்கறது வரலாம். அப்போ வரைச்ச நந்தகோபன் வசுதேவனுங்க அரசனுடைய மித்திரன் ஆத்தியன நண்பன் ஆகையினால் இவரிடமும் மதம் பிடித்த களிர்கள் யானைகள் இருந்ததுன்னு சொன்னால் தவறு கிடையாது. இந்த களிர்களால் மதம் பிடிச்சு இருக்குமா, ஒரு களிர் இல்லை, மதத்தோட பழகி யானைகளோட பழகி யானையை தள்ளி விடுவானா உந்து மதகளிட்டான் அப்படின்ட்டு யானையை தள்ளி விடுவான் அப்படின்னு சொல்கிறான். ஓடாதோழ்வை நினைச்ச சண்டை இவன் வந்து பாலுங்கரப்பா யானையும் தள்ளுவா, போர்க்கடன்னு வந்துடுத்துனாக்க புறமது விட்டுக்கு ஓடாமடைக்கு அவ்வளவு தோல்வலி உடையவனா நந்தகோபன் இடையர்களும். இந்த இடத்த நந்தகோபன் சொன்னால் இளையர் சொன்ன மாதிரி தான் நந்தகோபனை சொல்லுவோம். இந்த இடத்துல நந்தகோபனை பிரதானமாக சொல்லுகின்றோம். அதனால் நந்தகோபன் என்ன செய்கிறான்னா நானே தள்ளுவானா. இது இப்போ கூட யானை இருப்பது அப்படின்பதற்கு நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னான்னு சொல்லுவானே அப்படின்னா ஆயர்பாடியில் இருக்க அத்தனை கோபிகளுமே கண்ணனுக்கு இதுகள் தான், நந்தகோபனுக்கு மருமகள் தான், கண்ணனோட மணமக்கள் மனைவிகள் தான். நப்பின்னையும் சொல்லச்ச நப்பின்னையை முதல் நப்பின்னை எப்படி வந்தான்னா இவனோட தமையன் குசும்பன்னு பேர். அப்படி இருக்க அதை யசோதை பிராட்டியோட வந்து சகோதரன் குசும்பனுடைய மகள் வந்து நப்பின்னை. அவள் பிறந்த உடனேயில் நந்தகோபன் மனையில் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கா. அவள் கிருஷ்ணனை மனசார கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு அவளை நப்பின்னே சொல்லாபடிக்கு மருமகளேன்னா இவன் அங்கேயே வளர்ந்து அங்கேயே கிருஷ்ணனை வைக்கணும், அங்கேயே விளையாட கிருஷ்ணனுக்கு உற்ற தோழியாய் எல்லாம் இருக்கிறதுனாலையும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருக்கிறதுனாலையும் நந்தகோபாலன் மருமகளே என்று கூறுகின்றார்கள். பாரு, அதாவது அதில் அப்படிக்கு கிருஷ்ணன் எப்படின்னா குழந்தையா சின்ன பையன் கிருஷ்ணா அவர் யானை எப்படி கொண்டான்னாக்க நந்தகோபாலனோட வாசலில் உந்து முதல் ஜலத்தை ஒழுகக்கூடிய வாரணங்கள் யானைகள் எல்லாம் இருந்து நந்தகோபனும் அந்த வாழை தள்ளி விட்டு மதங்களை அவன் யானை தள்ளி விட்டு இது பண்ணுற பொறுத்து இவனும் அந்த யானைகளோடைய விளையாடி அவன் மதுரையில் போய் வந்து இவரை தள்ளுறதுக்கு அம்சனின் கோலையாவின யானை கொள்வதற்கு ரொம்ப எளிதாக இருந்தது என்று கூறலாம். அவ்வாறு கூறலாம். தாயார் கூட நாச்சியாரோட ஆண்டாள் கூட நந்தகோபன்ட்ட இது சொல்லச்ச 1000 யானைகள் இருந்ததுங்கிறார். வாரணம் 1000 சூழவனம் செய்து அப்படின்ட்டு அந்த பாசுரத்தில் வாரணம் 1000 என்று ஆண்டாள் காமிக்கின்றார். அதே அப்படி இருக்கும்போது இவர் கிருஷ்ணன் வந்து செருக்கோட யானையை போல் நடக்கிறதே யானையாக இருக்கும், யானை போல் நடப்பானோ. எப்படி யானையோட மிடுக்கி விட்ட எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவனுக்கு வந்து இவளோட சம்பந்தம் நந்தகோபனுடைய சம்பந்தம் இருப்பதனால அவனுக்கு மிடுக்கு வந்ததாக கூறுகின்றார்கள்.
அந்த மிடுக்கு அவன் வயிற்றில் பிறந்தான், வயிற்றில் தான் வளர்ந்தான், வயிற்றில் பிறந்தது என்ன. அதனால் அப்புறம் வந்து சில உண்மையான முக்கியமான பாசுர வரிகளை அனுபவிக்கலாம் இங்கே. கந்தம் கமழும், அப்புறம் கந்தம் குழலும் கடலில் கிடைதரவாய் அப்படிங்கச்ச அழகான திருக்குறள்களை கந்த பிரவாகத்தை அணைபோடாமல் நிறையா வாசனை பூவெல்லாம் வச்சுருக்கேன், இந்த வாசனை அடைஞ்சுருக்கு. அதனால் வாசனை அப்பேற்பட்டவளே வந்து வாசல் கதவை தரைக்க வேண்டும். நீ அனுபவிக்கும் பொழுது அந்த மாலை வாசனை அணைக்கும் பொழுது உபாரம் நாங்களும் உதவுகின்றோம் என்று அவ்வாறு நாங்களும் அணிவதற்கும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும், ஒன்றும் அடிக்க வேண்டும் என்று நானும் உங்களுடன் கூடி அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். வந்தங்கும் கோழி அழைத்தனகான் அப்படிங்கச்ச அவன் என்ன சொல்கிறான்னா, கோழின்னு சொல்கிறேன் நீ, இந்த சாமக்கோழிகள்னு இருக்கும். ஒரு ஜாமக்கோழின்னு ஒவ்வொரு குக்கு ஒவ்வொரு ஜாமத்துக்கு கொஞ்சம் குத்திவிட்டு மறுபடியும் தூங்க போயிடும். அடுத்த ஜாமத்து குக்கு இப்படி குத்திட்டு சாமக்கோழிகள்னு பேர் இருக்கு. அது எப்பாவது கோயில் தூங்கி போயிடும் அப்படிங்க. அதை நம்ப முடியுமா? சாமக்கோழிகளை பேச்செல்லாம் நம்பின்னு இருக்கீங்களே, அது நான் உதாரணமாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படியா? மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படிங்கச்ச அந்த பாசுரத்துக்கு வந்து மாதவி பந்தல்னாக்க குறுக்கத்திப்பூன்னு குறுக்கத்திப்பூ வந்து ரொம்ப விசேஷமான பூ. சொல்லுங்களேன் எப்படி சொல்லச்ச ஆழ்வார் அருமையாக பாடியிருக்கேன். ஆறுநிலை கிளி போதில் வந்து பாடும்பொழுது செண்பகாரணி நட்சத்திரம்னு ராஜமன்னாருடைய பேர். இங்கே ராஜகோபாலன் எப்படி இருப்பார்னா, மாடு கையில் இருக்கும், கையில் சாட்டை வச்சுருப்பார், கோல் என்ன கையை அப்படி வளைச்சி தோழன் மேலே கை வச்சுட்டுருப்பார். மாடுகளை அவர் முகத்தை பார்த்துட்டு பச்சாபடி மூஞ்சி பரிதாமல் காப்பாற்றுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட திருக்கோலத்தில் ராஜகோபாலன் இருப்பார். அந்த ஊர் அவருக்கு என்ன, அந்த ஊர் ஆணிலைமைக்கினே போது அருமருந்தாவதறியாய் காணமெல்லாம் தெரிந்து உன் கரிய தெரிமேனி வாட பானையில் பாலை பறை பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் அப்படின்ட்டு செண்பகப்பூன்னு சொன்னாலே எங்களை ராஜகோபாலன் ஞாபகப்படுத்தினா அவன்தான் கண்ணனை உடம்பை இன்றைக்கும் நம்ம காட்டி கொடுக்கணும் ராஜகோபாலன் மட்டும்தான். இந்த திட்டகாத்தனம் ஆகிறது, இந்த சரீரம் புஷ்டியாக கையில் எடுத்து குழந்தை விடுப்பு தூக்கி வசனம் இல்லாமல் நின்றுப்பார் ராஜகோபாலன். அந்த ஊருக்கு செண்பகாரணி க்ஷேத்திரம்னு பேர். இந்த செண்பக மலர்களால் செண்பகப்பூ சூட்டவாராய் அப்படின்னு கண்ணன் சொன்னாலும் அவர் சொன்னவன் வச்சுட்டு தப்பு கிடையாது. ஏன்னா கண்ணுக்கு நிதர்சனமாக இருக்கக்கூடிய அவர் கண்ணனை போலிய கொட்டக்கூடிய பெருமாள் அதே உருவத்தில் தலையில் முண்டாஸ் கட்டிண்டு ஒத்த வேஷ்டியால் இருக்க பெருமாளவர். அதே போல் குடங்களிடத்தேர விட்டு கூத்தாட வல்லைங்கோவே வடங்கோள் மதிமுகத்தாரி மாசைய வல்லையமைந்தா இடந்திட்டு இரணை நெஞ்சை இருபளவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்தையன் கோவே குறுக்கத்திப்பூ சூட்டவாராய்னு ஆறாவதனை பற்றி இந்த பாசுரம் அவனுக்கு சார். குடந்தை கிடந்த ஆறாவதனே குறுக்கத்திப்பூ சூட்டவாராய் பெரியாரோட பாட்டு. அதே குறுக்கத்துக்கு இன்னொரு விசேஷமும் உண்டு. நம்ம ஆழ்வாடி இரண்டாம் அவரான திருக்கடல் மல்லை அவதரித்த பூதத்தாழ்வார் குறுக்கத்திப்பூவில் அவதரித்தார். அது என்ன பந்தல்னு ஒரு பந்தலுக்கு பேர் குறுக்கத்தி பந்தல் மாதவிய பந்தல் அப்படின்னுவா. அது குறுக்கத்திப்பூ வளரும். இந்த குறுக்கத்திப்பூவை அன்பேதகளே அளித்தானே குறுக்கத்திப்பூவில் தான் அவதரித்தார். குறுக்கத்திப்பூ விசேஷமான குறுக்கத்திப்பூவாக அது வந்து இது வச்சுட்டு குறுக்கத்திப்பூவை படுத்துருக்கிற குயில்களுக்கெல்லாம் என்ன வேறு வேலை, அது உறக்கம் ராத்திரி போய் தூங்கியிருக்காது, அதனால் சத்தம் போடும். அதெல்லாம் நான் வந்து ஒரு இதுவாக நினச்சிட்டு இருக்க மாட்டேன். என்ன அப்படியே நினச்சிட்டு இருக்கியே நீ சொல்லிட்டு இருக்கா பாட்டிலும், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் பந்தார் விரலி அப்படின்னு வார்த்தை வரும். பந்தார் விரலி உன் மைத்துனன் வேறுபாட செந்தாமரை கையால் சீதா வளையப்ப வந்து தருவாய் அப்படின்னு. பந்தார் விரலினா என்ன தெரியுமா? அதில் வந்து கண்ணனை ஒரு கையாலும்
கண்ணனோட விளையாடுறதுக்கு வந்து கையில் பந்து வச்சுருக்காருன்னா தோக்கடிக்கணுமே. இவா ஜெயிச்சாலுமே கண்ணன் தோற்றுறமான தோற்று போயிட்டேன்னு அது அடுத்த விஷயம். என்ன அவனுக்கு கண்ணனுக்கு எப்படின்னாக்க தான் தோற்று போய் தன் சேதனர்கள் தன் பக்தர்கள் ஜெயிக்க வேணும். அவரை ஜெயிக்க வைக்கிறது தான் இவனோட முக்கியமான கடமையே கிருஷ்ணனுக்கு. அப்பேற்பட்ட வந்து தன்னோட பிரியை சகி தோக்கிறதுக்கு எங்கேயா விடுவானா? விடமாட்டான் இல்லையா? ஒரு கையால் கண்ணனை ஒரு கையாலும் ஒரு கையால் கண்ணனையும் ஒரு கையால் பந்தை அணைத்து கொண்டு கிடக்கும் திருக்காலையிலும் திருக்காமல் இருக்க கதையை நடக்க மாட்டேன். என்ன இப்போ தாண்டா புரிஞ்சுன்னேன். ஒரு கையால் கண்ணன் அணைச்சுட்டுருக்க, இன்னொரு கையில் வந்து பந்தை வச்சுட்டுருக்க. நீ இந்த பந்தை அதை வச்சுருக்கிறதுனால தான் நீ திறக்கவில்லை அப்படின்ட்டு சொல்லுகிறார்கள். அதாவது அசேஷானா ஜகதோ விஷ்ணுபத்னி அப்படின்ட்டு ரெண்டுகிற சொல்கிற வார்த்தை சுத்திக்கு பிடிக்கு பிராட்டியானவன் என்ன செய்கிறான்னா, பெரிய பிராட்டி சேதனரையும் ஈஸ்வரனையும் சேர விடுபவளாகையாலே இரண்டு பேரையும் இரண்டு கையால் பிடித்திருக்கின்றாள் என்று சுவாபதேச அர்த்தம் அதுவாகும். அப்புறம் இதுக்கு கையில் ஒன்று பந்து வச்சுருக்க ஒன்று அர்த்தம்னாக்க, கிருஷ்ணனும் இவளும் பந்தடிக்கையில் அவன் பந்து விளையாடுத்த ரெண்டு பேரும் அவன் தோல்வியோட இவள் வெற்றி பெற்றுடுறாளாம். கிருஷ்ணன் தோக்கடிச்சிடறான். ரொம்ப கர்வமாக ஆடாடா கிருஷ்ணன் தோத்துட்டாம்பான்னு ஆடுறா டான்ஸ் ஆடிண்டு. அப்போ என்ன செய்யறான், பந்த ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கா. கிருஷ்ணன் தோத்துட்டான் இல்லையா, அவன் தோல் இப்படி அணைச்சிட்டு ஒரு கையில் இப்படி அணைச்சிட்டு தோல் அணைச்சிட்டு ஒரு கையில் இருக்கான். அது கூட பந்தாறுதல்னு அர்த்தம் உண்டு. கிருஷ்ணனும் இவ்வளோ பந்தடிக்கச்ச தோல்வியுற்ற கிருஷ்ணனை ஒரு கையை அணைத்து கொண்டும் பந்தை ஒரு கையில் ஏங்கி கொண்டு இருக்கின்றாள் இவள் என்று இவ்வாறு சொல்லப்படுகின்றது. தோற்றது நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, சரிம்மா நீங்களாம் வந்தீங்க வந்த காரியம்தான் என்ன வந்து சொல்லச்சே இவாளை சொல்கிறா, அம்மா நான் உங்கள் கட்சி வந்த விழுப்புரத்தை வந்தாலும் சொல்லியிருக்காங்க, உங்கள் கட்சியில் இருக்கோம் எப்படிங்கிறியா, நீ அவனுக்கு பிரணய கழகத்தில் வந்து ஊடலில் இருப்பீங்க. ஒருத்தர் பேசாபடிக்கு உங்களுக்கு மட்டையிட உற்சவம்னு சொல்லுவா கோயில்களில். ஸ்ரீரங்கத்து மட்டையிட உற்சவம் பிரசித்தம். எல்லா கோயிலும் அடியங்கூட கார்பங்காடுலேயும் மட்டையிட உற்சவம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். இது மட்டையிட உற்சவத்தும் போது ஆழ்வார் உத்தரவு அந்த பிரணய கழகம்னு பேர். இவர் பதில் சொல்ல, நான் அவள் பதில் சொல்ல, இவர் பதில் சொல்ல வந்துட்டுருக்கோம். அப்பொழுது நாங்கள் உன் பக்கத்துக்கு உனக்கு துணையாக நீ என்னென்ன செய்ய சொல்கிறியோ, உனக்கு துணை என்னென்ன சொல்கிறியோ அதுக்கு உனக்கு துணையாக வந்து நின்று சப்போர்ட்டாக வந்துக்கிறதுக்காக நான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். அப்புறம் பேர்பாடுன்னு அவன் உன்னிடம் தோத்துட்டான் இல்லையா, தோற்றத்துக்காகவாவது அவனுக்கு ஒரு சகசரனாக பாடுகின்றோம் அப்படிங்கச்சா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீங்களே வந்து திறந்துக்கோங்க அப்படிங்கிறாவா. கதவை திறந்துக்கோ, கதவை திறந்தா வச்சுருக்கேன். அவன் என்ன சொல்கிறான், இவா என்ன சொல்கிறா, தூக்க திறந்துவா, எங்களாலே அதாவது நாங்களும் உன்னாலே பெறப்படுகின்றோம். நாங்கள் வந்து எங்களால் திறந்து உள்ளே வந்தால் சுவாதந்திரியம்னு பேர். சுய முயற்சியில் வந்துருக்கான்னு பேர். அதுக்கு வந்து என்ன சொல்கிறான், நான் சுதந்திரன், நான் கதவை திறந்துன்னு உள்ளே போகின்றேன்னு சுதந்திரம் வந்துடும். அது இல்லை அப்படிக்கு என்ன சொல்கிறா, நீங்களாக வந்துன்னா என்னோடய கதவை திறக்கணும், அதுதானே வந்து எங்களுக்கு விசேஷம் அப்படியே சொல்கிறா இவன். சந்தாமரை கையா மாசுச்சா என்று கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் சொன்ன கை பார்த்திருக்குமா, என் திருவடியை நீங்கள் வந்து அடையுங்கள், நான் உங்களை காப்பாற்றுகின்றேன் அப்படி சொல்கிறான் கிருஷ்ணன். மாசுச்சா என்னை சரண் அடைந்தவர்களை நான் காப்பாற்றுகின்றேன் அப்படிங்கின்றான். அவ்வாறு கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைக்கு வந்து அவனோட கையை பார்த்துட்டு இருக்கலாங்க இல்லையே,
அதாவது அவனாக வந்து கூப்பிடணும், அவனாக அழைச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கணும். அதே போல் என்ன செய்யணும்னா இது ஒரு விசேஷம் கவனிக்கணும். நம்ம பரமபுருஷன் 2 பேருக்கு அபயஹஸ்தம் உண்டு. தாயாருக்கும் பெரும்பாலும் அபயஹஸ்தத்தை வச்சுருப்பான். வலை இப்படி தூக்கிட்டு வலதையே. அதில் பெருமாளோட அபயஹஸ்தம் எப்படி பண்ணாக்க அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, நீங்கள் பாவத்துக்கு அஞ்சாதீங்கோ, அஞ்ச வேண்டாம், நான் உன்னை என்ன சரணடைந்து விட்டீர்கள், நான் உன்னை காப்பாற்றுகின்றேன். அதுக்கு அர்த்தம் பெருமாளோட அபயஹஸ்தத்துக்கு தான் அர்த்தம். நீங்கள் என்னை அடைந்து விட்டீர்கள், என்னை சரணம் அடைஞ்சிட்டீங்க, உங்களை காப்பாற்ற வேண்டிய கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் என்ன சேர்ந்தது, உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை என்ன சேர்ந்தது அப்படின்ட்டு. ஆனால் பிராட்டியோட அபயஹஸ்தம் இருக்கு இல்லையா, பிராட்டின் அபயஹஸ்த பிராட்டினுக்கு ஈஸ்வர சுவாதந்திரியத்திற்கு மஞ்ச வேண்டாம், ஈஸ்வர சுவாதந்திரியத்திற்கு அஞ்ச வேண்டாம் என்று கைமேல் கை வைத்து இன்னும் மேலான கை என்றும் நாங்கள் தஞ்சமாக கொண்டே பிராட்டி வந்துட்டா. அவளான அவள் பிராட்டி முன்ன பார்க்கறது இதெல்லாம் உண்டு. புருஷகாரம் பிராட்டியை பற்றணும். அவளோட பிராட்டியை பற்றுவதற்கு எந்த இதுவும் தேவையில்லை. அவளோட கிருப்பை ஒன்றே போகிறோம் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு. பிராட்டியோட அபயஹஸ்தம் பெருமாளை வந்து ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டோம், நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் என் குழந்தை நீ அப்படின்ட்டு ஈஸ்வரோட சுதந்திரத்தை வந்து இவன் மேலே குற்றமுடையவன் என்று கோபம் கொள்ளக்கூடிய தன்மையை அழித்து ஈஸ்வர சுவாதந்திரியத்திற்கு அவன் அழிச்சிருவான். சொல்கிறான், இந்த மகாபாய் வந்துருக்கான், வந்து நல்லதுங்கிற வார்த்தை புறக்க சேர்ந்து எவ்வளோ ஜென்மம் எடுத்திருக்கான், இந்த ஜென்மம் கேள்விப்பட்டதே கிடையாது. பாவி தொலைச்சி இவனை போய் பார்க்கணும் பாரு, இவனை மூஞ்சி என்னை பார்த்தாலே எனக்கு வந்து இதுவாக இருக்கு அப்படின்ட்டு முகத்தை திருப்பி கொள்ளக்கூடிய ஈஸ்வரனையும் இவன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய புருஷகாரமான இவன் சாச்சா அப்படிலாம் சொல்ல பாவம், அந்த குழந்தை எவ்வளோ ஜென்மம் கழிச்சா அவனை பார்க்கணும், இந்த ஜென்மத்தில் வந்திருக்கு இல்லையா, இதை காப்பாற்ற உங்கள் இடமே இல்லையா, நீ தானே செய்யணும், ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற அப்படின்ட்டு அவள் கேட்கக்கூடியவள் சுதந்திரியம். அப்பேற்பட்ட அபயஹஸ்த வாருங்கள், இங்கே வந்துட்டீங்களா, குழந்தைகளை கோயிலுக்கு வந்துட்டீங்களா, பெருமாளை பார்க்கணுமா, கவலைப்படாதீங்கோ, நான் காப்பாற்றுறேன்னு பிராட்டியின் கை ஈஸ்வர சுவாதந்திரியத்திற்கும் மேலான கை. அவங்க அபயஹஸ்தம் கூட வந்தாளாக இருக்கிறான், வாங்க ஒரு அழைச்சிட்டு பண்ணி கருது பண்ணிடுறான். அதோட யார் கை மேலாக, பிராட்டியோட கை தானே இப்போ உங்களுக்கு. அப்புறம் சீரார் வளைவலிப்ப என்று சொல்லும் பொழுது வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க வளைய வர்ணிக்கிறார். வளை கலகர அருமையான வளையாக இருக்கு, வந்து எங்கள் அந்த வளையல் நல்ல கலகலன்னு ஒழிக்கும்படி வந்து திறப்பாயாக என்று வந்து தரவா, எங்களுக்காக 4 அடி நடந்து வந்து கைகளில் வளைய கலகலன்று ஒலிப்ப, அழகான வளைய கலை ஒலிப்ப, உன் நடையழகை எங்களுக்கு காட்டி நீ எங்களை சிறந்து எங்களை ரட்சிக்க வேணும் என்று மகிழ்ந்து அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்குன்னாக்க, மகிழ்ந்துன்னாக்க இந்த மகிழ்ந்தேலோ ரெம்பாவாயின்னு வருதில்லை கடைசியில், மகிழ்ந்துங்கிற வார்த்தைக்கு எப்படின்னாக்க அது எப்படி நீ மகிழணும், துக்கப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சோம், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு இல்லாமல் நீ என்ன காரியம் கேட்டு என்னை தேடி வந்து என்கிட்ட கேட்டு இது எதிர்பார்த்து வந்திருக்கியோ அந்த காரியத்தை நான் செய்தேன் என்று அவ்வாறு நினைத்து கொண்டு எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் போகிறான். அப்பா என்னை வந்து கேட்டான்ப்பா, இந்த வேலையை முடிச்சு கொடுன்ட்டு நான் பாட்டு ஓகே வா முடிச்சு கொடுத்தேன்னு போனேன், முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு அது சொல்லக்கூடாது. அதான் மகிழ்ந்துன்னா துக்கப்பட்ட யாருக்கு தேவையோ அவர் வந்த காரியத்தை முடித்து கொண்டு அவர்கள் வந்த காரியம் முடிந்ததுன்னு அதில் சந்தோஷப்படணும். நான் முடிச்சு கொடுத்தேன்னு இருக்கப்படாது. இதில் ராமாயண வார்த்தைன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அபிஷிஷ்ய ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்யஸ் ததாராமோ விஜ்வர பிரம்மோதக
அதாவது ராட்சச ராஜாவான விபீஷணனுக்கு லங்காபிஷேகம் செய்வித்து ரொம்ப சந்தோஷப்பட்டானா ராமன். ஏன்? அவனுக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணுன்ட்டு ஒரு நீதி சொல்ல வேண்டும். விபீஷண சரணாக இருந்து விபீஷணன் இன்னும் ராஜா உன்னை இலங்கைக்கு ராஜாவாக்க வேண்டிய என்னோட கடமை அப்படின்ட்டான் ராமன். அவ்வாறு இருக்கும்போது இலங்கைக்கு ராவண சம்ஹாரம் எடுத்து யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு. ராவண பட்டாபிஷேகம் முடிஞ்சப்புறம் ராக்கப்பா விபீஷணன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ ராவணனை விட்டு வந்து பந்துக்கள் தனம் தனம் தானம் பௌத்திரம் சக பந்துக்கள் அத்தனை வீட்டுக்கு வந்தேன். அதனால் இப்போ நம்ம நன்றி வந்தவனுக்கு நான் பிரயோஜனம் லங்கைக்கு அபிஷேகம் செய்யணும்னு சொல்லி வைத்தோம். அதாவது விபீஷணன் லங்கையை செய்தவள் தன்னுடைய காரியம் தன்னோட காரியம் முடிஞ்சு போச்சுன்னு சந்தோஷப்பட்டான். வாடா விபீஷணனுக்கு சரணம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டோன்ட்டு கலக்கம் தீர பெற்று ராமன் மகிழ்ச்சி விட்டான்னு இதுக்கு அர்த்தம். அவனைப் போல ஆக வேண்டாமா? மகிழ்ந்தன்னா மார்கள் நீழால் மகிழ்ந்து என்று நாங்கள் நோம்பு நோப்பது யாருக்கு? மார்கள் நோன்பு, பாவையன் நோன்பு. நீ சந்தோஷமாக இருக்க போகிற, முகத்தில் சந்தோஷம் வரும் இல்லையா? அதை பார்க்கறதுக்குத்தான் மார்கழி நோன்பை நாங்கள் நோக்கின்றோம் உண்டு. அவ்வாறு கூறுவதாக 6000 படையில் வியாக்கியானம். இத்துடன் இது அதை விட இன்னொரு சிறிய விஷயம். எம்பெருமான இந்த திருக்கோஷ்டியூருக்கு ஒரு சமயம் எழுந்தருளி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, பயின்றதரங்கம் திருக்கோஷ்டி என்கிறபடியே பெரிய ஆசையுடன் திருக்கோஷ்டியூர் நம்பி கிரகத்துக்கு போகிறார். அங்கே போகச்ச அவருடைய மகளானவள் தேவகி பிராட்டி கதவை திறக்கிறார். கையில் வலை போட்டு வலை விழுக்கும் இல்லையா? இப்போ கை வலையை திறந்த அப்புறம் எம்பெருமானார் மூர்ச்சியாக கீழே விழுந்துட்டார். அவரை பார்த்த உடனே அவளை சேவிச்சுட்டு கீழே மூர்ச்சியாக விழுந்துட்டாராம். அப்போ நம்பிக்கிட்ட கேட்குறான்ப்பா, இப்போ ராமானுஜர் வந்தார், எம்பெருமானார் வந்தார், அவர் என்னை பார்த்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அப்படின்னான். அப்படியா அப்படின்னு நம்பி சொன்னான். அவன் இன்னைக்கு உந்து மதலைட்டன் பாச நசந்தானம் பண்ணியிருப்பான். அதனால் நீ திறந்தது நப்பிண்ணை திறந்ததாக மனசில் பட்டு கீழே விழுந்திருக்க, அதுதான் மூர்ச்சி அடைந்து அப்படின்ட்டு இந்த திவ்ய சரிதம் உண்டு. இதுவும் பெரிய நம்பியின் பெண்ணு அத்துழாய் கதை திறந்ததாக ஒரு சம்பிரதாய வாசகம் உண்டு. மாதுகரத்துக்கு எழுந்தல் வரும்போதன்றி போகும்போதும் ஓதும் கோதை திருப்பாவை உரையோடு உலாவித் திரிபவரும் வேதம் அல்ல திருக்கோட்டி நம்பிமனையில் மெய்ஞான போதமுடையார் ஆங்கோர் நாள் புக்கார் உந்துமதகளிற்றல் மந்தார் விரலியின் மைத்தனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைவலிப்ப வந்தாரன் அங்கே திருவன்ன வாசலின் முன் எந்தாதை நின்றார் அவ்வெல்லையனில் நம்பிதரும் அன்னமென்னடையாள் தேவகி என்னும் அரும்பெயருடைய ஆரணங்க தன்னொரு கரத்தால் கந்துகம் ஒன்று காங்கியோ தாமரை கையால் இன்னிசை எதிர்க்கிறவனால் திறவென்று சித்தகல் சொல் இருமுனம் திறந்தால் மின்னுமா மனிதே திலங்கிய கவாடம் விண்டுவின் தொண்டர் மெல்லியலை கண்டனர் விண்ணை பிராட்டி மற்றவளம் கல்வனேன் பொருட்டினால் அறிந்த புண்டரிகச்சீர் திருவடி வருந்த போந்தவை திறந்ததன் பண்டொரு பனுவல் பறந்தனர் மண்ணில் பறைவரோடு இடகின விழுந்தார் உண்டடி கண்டு விழியோடேகி உற்றதை பற்ற குறைப்பார் என்றவை மகளார் இயம்பிட என்றவை நம்பிட நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பி இந்த இடத்துல இன்னமுட்டிருந்து இளையாழ்வேர் ஒன்று சீர் உந்துமதிகளற்றன்னு ஓதிய பாடலோ சந்தை என்றனும் வாசல் தலைவர் மளவில் என்னும் ஆம் என எழுந்து சென்றுமா மாறி கரம்பரி மாற தேசிய குன்னையும் வணங்கி என்று தேவகி திறந்ததாக
ஒரு வடவழகை நம்பி வந்து விருத்தாந்தத்தில் மிகழகாக வர்ணிக்கப்பட்டது. வடிவழகே நம்பிதாசர். இந்த விருத்தாந்தம் இது 12,000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் இப்படியே காணப்படுறது. இப்படி சில கிரகந்தங்கள் இருக்கும் பொழுது சில பேர் பெரிய நம்பி விட்டு அத்துழா கதவை திறந்து இந்த பாசனம் சிந்திக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. சில பேர் அது ஆதரிப்பவர்களும் உண்டு, அதாவது ஒத்துக்கொள்ளாதவர்களும் உண்டு. இது நமக்கு தேவை. இரண்டுமே எம்பெருமான விஷயம் சம்பந்தப்பட்டவையினால் இது எம்பெருமான விஷயம் என்று அனுசந்தித்து நம் இரண்டையும் உபயோகித்து இது நம்பியன் அத்துழா சொன்னாலும் தேவகியின் அத்துழா தேவகி கதை திறந்ததாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு எம்பெருமானார் ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமான ஜியர் திருவடிகளே சரணம், ஆசாரிய திருவடிகளே சரணம். அடியே காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.